ஆனால் 1993 செப்டம்பர் 23 காரைக்குடியில் அண்ணா விழாவில் பேச நான் ரயிலில் உட்கார்ந்திருக்கிறேன். திமுக கழகத்தின் முன்னணி பேச்சாளர்கள் ஒருவர் பதட்டத்தோடு வந்தார். அண்ணே, கோயம்புத்தூர் டூர்ல உங்களை பத்தி சிறுமுகை கூட்டத்தில் நான் ரொம்ப பாராட்டி பேசினேன். கூப்பிட்டாரு. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்? ஏதோ உச்சி மேல வச்சு தூக்கி வச்சு பேசினாமே. 10 நாள்ல பார், அதிர்ச்சி தரத்தக்க தகவல் வரும், அதிர்ச்சி தரத்தக்க செய்தி வரும். 10 நாள் கழித்துத்தான் நீ அதை உணர்வாய் என்று சொன்னாரு. எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னா. எனக்கும் ஒன்றும் புரியலப்பா. 10 நாள்ல என்ன செய்தி வரப்போகுது? 23ஆம் தேதி நான் ரயிலில் கேட்குறேன். அதன் பிறகு நடந்தாலும் வேடிக்கை சிக்கிரி கெஸ்ட் ஹவுஸில் தங்கினேன். நீராக குளிக்க போய் வாஷ் பேசினில் காலை வச்சேன். அந்த செராமிக் உடைஞ்சி என் வலது கால் பெருவிரல் நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ரத்தம் கொட்ட கொட்ட பேசினேன் காரைக்குடியிலே. அங்கிருந்து போய்விட்டு வருகிறேன். தொண்டையிலே கட்டி, அது புற்றுநோய் கட்டியாக இருக்காது, இருந்தாலும் உடனே அறுவை சிகிச்சை செய்ய டாக்டர் சொன்னார். KKR. பழனியிலே இடைத்தேர்தல், ராணிப்பேட்டையிலே இடைத்தேர்தல், நாங்கள் எல்லாம் பிரச்சாரத்துக்கு போகணும். டாக்டர், நான் உடனே வர முடியாது, 18ஆம் தேதி நான் வந்துடுறேன். நான் பிரச்சாரத்துக்காக போறேன். எந்த கூட்டத்திலும் நான் பேச அனுமதிக்கப்படவில்லை. கூனி குறுகி இந்த கருப்பு துண்டை பார்த்தால் திமுக தோழர்கள் இன்னைக்கு அங்கே இருக்கிறதா ஒரே ஆரவாரம் பண்றாங்க. இதை சுருட்டி மடக்கி வேன்ல ஒரு மூலையில் வச்சு நான் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டேன். ஆனால் என் மீது பின்னர் என்ன குற்றச்சாட்டு? தேர்தல் பிரச்சாரத்துக்கே தேர்தல் பணி செயலாளர் வரவில்லை. 1.5 பக்க குற்றச்சாட்டில் இது பிரதான குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டைக்கு வந்தேன், வேட்பாளர் என்னை பார்க்கவில்லை, பேசுவது அவசியமில்லை. 18 இடங்களில் பேசினேன். பேசிவிட்டு அண்ணா பிறந்த நாள் என்று ஈரோட்டுக்கு சென்றேன். தலைவர் அவர்களை பார்த்தேன். நான் கூட்டம் பேசுறதுக்கு முன்னாடி பேச ஊர்களுக்கெல்லாம் போய் நீங்கள் முன்னாடியே பிரச்சாரம் பண்ணிட்டு போங்கன்ட்டார். நான் ஒரு 7 ஊரில் பேசிட்டு காங்கேயத்தில் வந்து மேடையில் நிற்கிறேன். கார் சத்தம் கேட்கிறது, கான்வாய் வருகிறது. உடனே அடிவயிற்றிலிருந்து அந்த தலைவர் பெயரை, பட்ட பெயரை சொல்லி வாழ்க வாழ்க என்று முழக்கமிட்டுக் கொண்டே இருந்தேன். பேச்சை நிறுத்தினேன். நீ தொடர்ந்து பேசு என்று தலைவர் சொல்லவில்லை. திரும்பி பார்த்தேன். ஒரு 8-9 பேர் வரிசையாக உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு நாற்காலி கூட காலியாக இல்லை. யாரும் எழ தயாராக இல்லை. 2வது வரிசையை பார்த்தேன். அதிலே ஒரு 9 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். எந்த நாற்காலியும் இல்லை. 3வது வரிசையை பார்த்தேன். எந்த நாற்காலியும் இல்லை. 4வது வரிசையில் கோவை MP மோகன், அண்ணே இங்க வாங்க, ஒரு நாற்காலி சேர் இருக்கு. நான் போய் உட்கார்ந்தேன். வேட்பாளர் எல்லா பெயர்களையும் சொன்னார், என் பெயரை சொல்லவில்லை. கணேசமூர்த்தி ஒருவர் தான் என் பெயரை சொன்னார். நான் நேசித்து பூஜித்த தலைவர் பெயர்களை, எல்லா பெயர்களையும் விழித்தார். அந்த கூட்டத்தில் என் பெயரை விழிக்கவில்லை. கூட்டத்திலிருந்து கூச்சல் போட ஆரம்பித்தார்கள் காங்கேயத்தில். நான் மனம் உடைந்தவனாக இறங்கி அவர் முஞ்சனூர் தலைவர் பண்ணைக்கு போய்விட்டேன். வீரபாண்டி ஆறுமுகம் என்னை அழைத்தார். நான் 10 கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நாளைக்கு வந்து பேசிட்டு போகிறார். சரி, நீங்கள் சொன்னால் மறுக்க முடியாது என்று போய் 10 கூட்டங்கள் பேசிவிட்டு வந்து நான் குறிப்பிட்ட நாள் அதிகாலையில் ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்தேன். 18ஆம் தேதி. திவான் ஒருவர் மட்டும்தான் கூட இருந்தார். எனக்கு மயக்க குளோரோஃபார்ம் கொடுக்கணும் இல்லையா, குளோரோஃபார்ம் ஊசி போட்டாங்க. என்ன சொன்னாங்க 15 வரைக்கும் என்ன. எனக்கு அதுக்கு பிறகு எனக்கு ஒன்றும் தெரியல, மயங்கிட்டேன். சர்ஜரி முடித்து என்னை கொண்டு போய்
ரூமில் பெட்டில் போட்டிருக்காங்க. பெட்டில் கொஞ்சம் நினைவு வருது. டாக்டர் ராமலிங்கம் பக்கத்தில் நிற்கிறார். நான் ஒரு தப்பும் செய்யலையண்ணா, நான் ஒரு துரோகம்னு நினைக்கலையண்ணா, உங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேனண்ணா, ஏன்னே நீங்கள் சந்தேகப்படுறீங்க? இத்தனையும் அரை மயக்கத்தில் நான் சொன்னவை. இந்த சூழ்நிலையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உன்னை ஏன் நீக்கக்கூடாது என்று கேள்வி வந்தது. நான் சரி, வீட்டில் இருந்தால் வீரபாண்டி ஆறுமுகம் அழைத்து கொண்டு போக முயற்சிக்கிறார். இன்னொரு தடவை மன்னிப்பு கேட்டு அதை எட்டுக்காலத்திலே முரசொலியில் போட்டு நம்மை நேசிக்கிற தொண்டெல்லாம் இவருக்கு இதே வேலையா போச்சு. வேற போய் மன்னிப்பு கேட்பாரு, இவரை போய் நம்ம ஆதரிக்கணும்னு நினைப்பான். அதனால நான் போகலை. அதனால அப்போ அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து ரத்தத்தில் கையெழுத்திட்டு எனக்கு கடிதம் அனுப்பிய நொச்சிப்பட்டி தண்டபாணி தீக்குளித்து குருநாதன் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் 1 மணி நேரம் கழிச்சு செத்து போயிட்டான், இறந்துட்டான் அப்படின்னா. நான் காலையில் போனேன், முகம் கருகலை, படுவாய் போய் இப்படி செஞ்சுட்டானே. அவனை கொண்டு போய் அரவாக்குறிச்சி மயானத்தில் சுடுகாட்டில் சிறையில் பாடியை வச்சுட்டு நான் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன், பொன்முத்துராமலிங்க எல்லாருக்கும் ஒரு மைக் 10 டியூப் லைட் ஏற்பாடு பண்ணுங்க, அந்த மயானத்துக்கு பக்கத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அன்றுதான் முதலாக மனம் திறந்து 2.25 மணி நேரம் பேசினேன். பேசிவிட்டு திருச்சி ஃபிமினா ஹோட்டலுக்கு போகிறேன். காலை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை மறுநாள் வருகிறது. The erasure of Mark Antony in Julius Caesar was reflected in yesterday Vico speech. மார்க் ஆண்டனி பேசியதை போல இவன் இந்த சுடுகாட்டிலே பேசினான் என்று கட்டங்கட்டி போட்டிருந்தது. உங்க இடிமலை உதயம் தீ குடிச்சிட்டான். நான் ஓடினேன் தஞ்சாவூர் ஆஸ்பத்திரிக்கு. அண்ணன் வருவாரான்னு கேட்டு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே செத்து போயிட்டான். விழுப்புராங்குறிச்சிக்கு அந்த உடலை தூக்கி கொண்டு போன மன்னச்செல்வர் நடராஜன், மலர்மன்னன், ஷேக் முகமது எல்லாம் வந்தாங்க. அங்க சுடுகாட்டுக்கு பக்கத்தில் பேசுறேன். நான் உங்களுக்காக உயிரை கொடுக்க சித்தமாக இருப்பவன். உங்கள் உயிரை காப்பாற்ற உங்கள் மூத்த மகன் வருவாரா, நடுவுல மகன் வருவாரா, இளைய மகன் வருவாரா, இந்த வைகோ வருவான் உயிரை கொடுக்க. இது இடிமலை உதயன் சிலையை வைத்துவிட்டு பேசியது. அடுத்த தகவல், வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த உப்பிலியாவரம் பஞ்சாயத்து பிரசிடென்ட் உப்பிலியாவரம் வீரப்பன் தீக்குளித்தார், சாக கிடக்கிறார் ஆஸ்பத்திரியில். அங்கு ஓடினேன், அவர் கண்ணும் தெரியல, உடம்புலாம் கருகி போச்சு. அங்கிருந்து மேலப்பாளையத்தில் ஒரு முஸ்லீம் இளைஞன் ஜஹாங்கீர், திமுக சேர்ந்தவன், அவன் தீக்குளிச்சு இறந்து போனான், இல்லை விஷம் குடிச்சு இறந்து போனான். அடுத்து வருகிறது தகவல், கோவை காமராஜபுரத்தில் அருந்ததியர் சமூகத்தில் பிறந்தவன். கோவை திமுக மாநில மாநாட்டில் முதல் நாள் நான் பேச அழைக்கப்படவில்லை. அந்த இரவில் 12 மணிக்கு அருந்ததியர் தெருவில் கோவை மாவட்ட திமுக முன்னணியினர் என்னை அழைத்து செல்ல நான் பெண் மணமகன் தாரி எடுத்து கொடுக்கணும் போறேன். வருங்கால முதல்வர், வருங்கால தலைவர் என் பேரை சொல்லி ஒருத்தன் கோஷம் போட்டான். அவனை அப்படியே அடிச்சு மேடையிலிருந்து தூக்கி எறிங்க, கீழே போய் விழுந்தான். அவன் தான் தீக்குளித்த பாலன், கோவை காமராஜபுரம் பாலன். நான் பேராசிரியர் சொன்னார், ஏய் கலிங்கப்பட்டியில் போய் பேசாம இரு, 2-3 வருஷம் போகட்டும், அந்த ஆளை எடுத்தெல்லாம் அரசியல் பண்ண முடியாது, நீ நான் கட்சி நடத்த முடியுமா, ஒரு சோழியை பார்த்து போனாரு. அந்த முடிவில் இருந்தேன். என் ஒய்ஃபிட்ட சொன்னேன், பேசாம ஊருக்கு போயிடுவோம், தாத்தா கிட்ட அரண்மனை போன்ற வீடு இருக்கு, நல்ல காற்று மாடியில் படுத்தா வரும், தென்றல் காற்று மாதிரி, இதோட நம்ம அரசியல் முடிச்சுக்கிறோம்
முடிவெடுத்திருந்தேன். நான் என் மனைவி ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல முடிவு, ஊருக்கு போயிடுவோன்னு சொல்லிட்டாங்க. சற்றும் எதிர்பாராத விதமாக இந்த சம்பவங்கள் நடந்ததா? ஐவர் மேனியை எரித்த தணல் நெருப்பு என்னை நீதி கேட்க சொன்னதால் இந்த மறுமலர்ச்சி திமுக உதயமாயிற்று. எல்லாம் ஏன் இப்பொழுது பேசுகிறாய்? வருஷம் 32 ஆயிடுச்சே. இப்பொழுது அதே விதத்தில் என் மீது பானத்தை தொடுக்கிறார்கள். அதே விதத்தில். ஏன்? நான் அந்த கூட்டணி விட்டு வெளியேறி வந்து விட்டேன். தன்மானத்தை காப்பதற்காக கழகத்தின் 1400 பொதுக்குழு உறுப்பினர்களும் இதை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்ததா? ஒரு ஜனநாயக புரட்சி நடத்தி 35 விழுக்காடு ஓட்டு வாங்கி கோட்டையிலே வந்து உட்கார்ந்திருக்கிறாரே விஜய், அவரோடு கரம் கோர்க்கலாம். இதில் லட்சம் அத்தனை தோழர்களின் விருப்பம். இது முடிவெடுத்த காரணத்தால் கடந்த 1 மாத காலமாக பழைய தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள். நான் எல்லாம் தாங்கி பழகி போனவன். உங்க தாக்குதல்கள் எல்லாம் என்னை நிலைகுறைய செய்யாது. விஜய் ஆதரிக்கிறனா? 61 நாள் திமுக காங்கிரஸ் வேட்பாளர்களுக்காக 61 நாள் பிரச்சாரம் செய்தேன். லட்சக்கணக்கில் மக்கள் வந்தார்கள். 40க்கு 40 எம்பிக்கள் அந்த கூட்டணியை ஜெயித்தார்கள். இந்து பத்திரிகை கட்டம் போட்டு எழுதியது, இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் வைகோஸ் கேம்பெயின், வைகோவின் பிரச்சாரம். அப்படி பேச சென்றவன் தான் மாமா கோதர்பீதியினுடைய அவர்களை ஆதரித்து பேச சென்றேன். இப்பொழுது நான் சொல்றேன், கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக். கூட்டணின்னு வந்துட்டாங்கல்ல, ஒரு வார்த்தை விஜய் அரசை பற்றியோ அது அமைச்சரவை பற்றியோ ஒரு விமர்சனம் உண்டா? கிடையாது. விமர்சிக்க விரும்புகிறீர்களா? அமைச்சர்களை கூப்பிட்டு சொல்லுங்க. முதலமைச்சரை வேற பார்த்து அவர்கிட்ட சொல்லுங்க. ஏன் பிரச பார்க்குறீங்க? ஏன் ஸ்டேட் ப்ரொடியூசிங் பண்றீங்க? ஏன் டிவியை பார்க்குறீங்க? நான் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. கட்சிகள் தினந்தோறும் ஒரு விமர்சனம். நம்ம தயவுல தானே ஆட்சி நடத்தணும். விஜய் எந்த நேரம் கவுக்கலாம் இல்லை. 6 மாதத்திற்குள் தேர்தல் வரும். இது நான் இருந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி தலைவர் சொல்லுவது. 6 மாதத்துக்குள் தேர்தல் வரும். என்ன திட்டம்? என்ன ரகசிய உறவு? நான் பிஜேபியை ஒரு காலத்தில் வாஜ்பாய் என்னை சுவீகார புத்திரன் என்றார். ஆனால் அந்த பிஜேபி நச்சு கரங்களோடு இங்கே நுழைய திராவிட இயக்கத்தின் வார்ப்பாகிய வைகோ விடமாட்டான். இந்துத்துவ சக்திகளை, நாசகார பாசிச சக்திகளை, பிஜேபி சக்திகளை இந்த திராவிட பூமியில் உள்ளே விடமாட்டோம் என்று முடிவெடுத்து திமுகவோடு கூட்டு வைத்தேன். இதான் காரணம். நாங்கள் நிந்திக்கப்பட்டோம், அவமதிக்கப்பட்டோம். 4 சீட்டுக்கு மேல கேட்டீங்க, வராதீங்க. இதான் 4. இதை கேட்டுட்டு போங்க. பேச்சுவார்த்தைக்கு போன ஆடிட்டர் சொன்னாங்க, அதுவும் எங்க சின்னத்தில் நிற்கணும். ஒரு தொகுதியிலாவது தனி சின்னத்தில் நிற்கிறோமே. 7 மந்திரிகள் என் வீட்டுக்கு படையெடுத்து வந்தார்கள். அந்த ஒரு தொகுதியிலையும் உதயசூரியன் தான் நிற்கணும். காலையில் 6 மணிலிருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும். நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போய், உங்க இஷ்டப்படியே செய்யுங்க, உதயசூரியனே அவர் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆகவே இந்த மனக்காயங்களோடு வந்தோம். வாழ்க்கையில் 2 தவறுகளை செய்தேன் போட்டதை இன்னைக்கு எல்லா பேப்பரையும் போட்டிருக்கிறான். அண்ணா திமுகவோடு கூட்டு சேர எனக்கு துளியும் விருப்பம் கிடையாது. திருச்சி திமுக மாநாட்டுக்கு போக பேச்சை தயார் செய்து பெட்டியை தயாரித்து விட்டேன். ஆனால் கட்சியின் தலைவர்கள், அவைத் தலைவர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் தொழிற்சங்க தலைவர்
அவர் இப்போ விட்டு போயிட்டார். இவங்க எல்லாம் என்னை சுற்றி உட்காந்துக்கிட்டாங்க, என்னை சாப்பிட விடலை. 25 சீட் நம்ம ஜெயிக்கலாம், 45 சீட்டு கொடுப்பாங்க. திமுக ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் திரும்ப கதவை தட்டாது. இப்ப 25 எம்எல்ஏ ஜெயிச்சா கட்சிக்கு உயிர் வந்துடும். நீங்க உங்க பிடிவாதத்தை மாற்றுங்க. நான் ஒரு தலைவனுக்குரிய தகுதியை பெற்றவன் அல்ல. தலைவன் என்றால் இந்த நிர்பந்தங்களுக்கு இணங்கி விட்டுனால் கூடாது. நம்ம எடுக்கிற முடிவுதான் இருக்கணும். அவன் தான் லீடர். நான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஆகிட்ட இல்லை. எல்லாரும் சுற்றி வளைச்சி கண்டிப்பாக அதிமுக போகணும் போது சரி உங்க இஷ்டப்படி செய்யுங்க என்ன. அதனால் என்ன ஆயிற்று? என் நம்பகத்தன்மை தூள் தூளானது. My credibility was destroyed like a dust. தூசி புள்ளி காற்று மாதிரி ஆச்சு என்னுடைய நம்பகத்தன்மை. I lost my credibility. அதற்கு பிறகு 1000 கோடி வாங்கிவிட்டான், 1500 கோடி வாங்கிவிட்டான். கூசாமல் சொன்னார்கள், சல்லி காசை இந்த கையில் தொட்டது கிடையாது. அதாவது பேசவே முடியாது, தொண்டையில் பேச்சே வராது. நன்றி வணக்கத்தோடு உட்காரம் தான் வந்தேன், 2 நிமிஷம் பேசணும்னு. ஆனால் என்ன காரணத்துக்காக இந்த சூழ்நிலை? என்னுடைய நாம் முந்தா நாள் இரவெல்லாம் தூங்கல. அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்த முரசொலியில் 93 நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி 9 93 அது ஒரு 7 16 வருஷத்துக்கு பிறகு கற்பனையா கதை கட்டுவதில் அவருக்கு நிகர் எவனுமே கிடையாது. நாடகம் ஜோடிப்பதில் 16 வருஷம் கழிச்சு நாகர்கோவிலில் இப்படி நடந்தது. ஆற்காடு வீராசாமியும் துரைமுருகனும் இவனை பார்க்க போனார்கள். கூட்டம் முடிந்த பிறகு என்னையா பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க. நான் கட்சிக்கு தலைவராக வரணும்யா, கலைஞருக்கு பிறகு நீ தானே அவர். அந்த ஆள் பெரியார் மாதிரி ராஜாஜி மாதிரி 100 வருஷம் இருப்பான், அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா என்று எனக்கு ஒரு அடைமொழி கொடுத்து இப்படி கேட்டிருக்கிறார் அந்த நபர். சில பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். ஏன்னா 16 வருஷம் கழிச்சு எழுதுறதுனால எப்படி 16 வருஷம் சும்மா இருந்தேன்னு கேட்பான்ல, அதெல்லாம் ஜோடிக்கிறதுல அவருக்கு எதிரே ஒன்றும் கிடையாது. சில பல ஆண்டுகளுக்கு பின்பு அந்த இருவரும் வந்து இப்படி அந்த ராத்திரியில் வைகோ கேட்டான். என் தாயறிய சொல்கிறேன், அப்படி ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வந்ததே கிடையாது. மறுநாள் தூத்துக்குடியிலே கூட்டம், நான் மனம் திறந்து பேசினேன். 5 1 பெற்றான், 5 1 தாவி அந்த பாடலை முழுக்க சொல்லி அந்த வாயு மைந்தன் அனுமன் என் மார்பை பிளந்து பாருங்கள், அங்கே ராமன் இருக்கிறான் என்று சொன்னான். கழக தோழர்களே, என் மார்பை பிளந்து பாருங்கள், என் நெஞ்சை பிளந்து பாருங்கள், அங்கே என் தலைவர் கலைஞர் தான் இருக்கிறார் என்று பேசினேன். அடுத்து பேச வந்த தலைவர் இங்கே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரே, இதை 3 மாசத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கலாமே என்று கேலியும் கிண்டலுமாக பேசினார். 3 மாதத்துக்கு முன்பு அருப்புக்கோட்டையில் அதே பேச்சை நான் பேசியிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் தான் வேறு வழி இல்லாமல் கட்சியை தொடங்க வேண்டி வந்தது. எவ்வளவு பழி சொற்கள்! கொலைகாரன் என்ற பழி, கோடிகளை குவித்து விட்டார் என்ற ஒரு பழி. நீங்கள் அண்ணாவை போல் நேர்மை ஆட்சி நடத்தினீங்களா? காமராஜரை போல் நேர்மை ஆட்சி நடத்தினீங்களா? நீங்கள் நாளையிலிருந்து என் மீது கடும் கணைகளை தொடுப்பீர்கள். I am prepared to face it. பதிலுக்கு 1க்கு 10 கணைகளை தொடுக்க என்னிடம் ஆயுதங்கள் இருக்கின்றன. என் அம்புரா துணியிலே அம்புகள் இருக்கின்றன, தொடுப்பேன். கூட்டணி போயிட்டோம்ல, அன்னைக்கு 61 நாள் காங்கிரஸ் திமுக போய் பிரச்சாரம் பண்ணல. இப்போது சகோதரர் விஜயோடு உடன்பாடு வைத்திருக்கிறோம். அவர் அற்புதமான கடிதத்தை வீட்டுக்கு அனுப்பினார். ஆதவ் அர்ஜுனாவும் ஆனந்தும் கொண்டு வந்தார்கள்.
ஒரு பக்க கடிதம், விஜய் கையெழுத்து போட்ட கடிதம். கூட்டணி கட்சி ஆகிய உங்களை அவரே எங்களுக்கு அடைமொழி கொடுக்கிறார். இந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அந்த கூட்டத்துக்கு மாமா வந்திருந்தாங்க, நானும் போயிருந்தேன். ஆக அவர்களோடு நாங்கள் கரங்கோர் போய் முடிவாயிருச்சு. இப்போ நீங்க அவங்க எல்லாரும் விட்டாங்க, என்னை மீதுதான் பானங்களை தொடுக்கிறார்கள். தொலைக்காட்சி வாதங்களில் ஆற்றல் நிறைந்த பேச்சாளர்கள், வாதங்களிலே ஈடு இணையற்ற மேதாவிகள் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகளில் 1 மணி நேரம் வாதம் நடத்துகிறார்கள். இந்த 3 வருஷ காலத்தில் என்றைக்காவது வாதத்தில் தமிழ்நாட்டில் இத்தனை சாதனைகளுக்கும் பாடுபட்டு பெற்றுக் கொடுத்தார் ஒரு வார்த்தை யாராவது ஒருவர் பேசியதுண்டா? ஆனால் கேலி, கிண்டல், ஏளனம், பரிகாசம், அது பற்றி கவலைப்படல நான். அது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்னை பற்றி தாக்குவதுன்னா ரொம்ப ஈஸி அவங்களுக்கு. அதனால முந்தா நாள் ராத்திரி முரசொலியில் வந்ததுக்கு நான் பதில் எழுதினேன். ராத்திரி 2 மணி வரைக்கும் எழுதினேன். இன்றைய சங்கொலியில் அது முழுமையாக வந்திருக்கிறது. அவர் கூறிய குற்றச்சாட்டை இத்தனை வருஷம் கழிச்சு 5 நாளைக்கு முன்னாடி முரசொலியில் திரும்ப எடுத்து போட்டு அந்த நினைவு தலைப்பில் போட்டிருக்கீங்க. அதுக்கு நான் பதில் கொடுத்து இன்றைய சங்கொலியில் வந்திருக்கு. எல்லா பிரசுக்கும் நான் கொடுத்துருக்கிறேன். இதுக்கு பதில் சொல்லுங்க.